இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநருடன் திடீர் சந்திப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், அங்காளன், சிவசங்கரன், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர். பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இதில் யாரும் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் சுமார் அரை மணி நேரம் ஆளுநரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்போது தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு கலால்துறை மூலம் பள்ளி, கல்லூரி, குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், ரெஸ்டோ பார்கள் எங்கெல்லாம் மக்களுக்கு இடையூறாக உள்ளது என பட்டியல் அளிக்கும்படியும், பட்டியல் அளித்தவுடன் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்ததாக பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளுநரிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் ஹோட்டலில் கூட்டம் நடத்தினர். அப்போது பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வ கணபதியை அழைத்து தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும், அரசு நிர்வாக பதவியில் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்துடைய ஆளுநரை சந்தித்தோம். புதுச்சேரி சம்பந்தமான தொகுதி சம்பந்தமான பாஜக சட்டமன்ற உறுப்பினரும், பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரும், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி சம்பந்தமான வழக்கு சம்பந்தமாக சந்திச்சிருக்கோம். முதலமைச்சர்கிட்ட நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சில வேலைகள் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் செய்ய முடியாத வேலைகளை கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் நம்பிக்கை இல்லாமல் அங்கே சொல்கிறீங்க. கவர்னர், அதாவது இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அப்லண்ட் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தோன்னா கவர்னர் தான். சில வேலைகள் சில அதிகாரிகள் செய்ய மாட்டுறாங்க. அதனால் முதலமைச்சர்கிட்ட சொன்ன வேலைகள், முடியாத வேலைகளை ஆளுநர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிச்சு கொடுங்க, இந்த மாதிரி இருக்குது, தொகுதி வளர்ச்சி இருக்குது, இந்த தேர்தலில் நமக்கு அதிகமான ஓட்டு குறைஞ்சது காரணம் சில ரெஸ்டோ பார்கள்லாம் சில இடத்துல அத்துமீறி சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாத வச்சு அதிகாரிகள் தவறான அறிக்கைகளை முதலமைச்சர்கிட்ட கொடுத்ததுனால அந்த பார்லாம் தந்துருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும், அந்த பார்லாம் எடுத்து வெளியே எடுக்கணும், ரெஸ்டோ பார்லாம் எடுக்கணும். கோயில் அருகாமையெல்லாம் சில பார் இருக்குது. அதெல்லாம் கவர்னர்கிட்ட நாங்கள் விரிவாக சட்டமன்ற உறுப்பினர் 9 சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கோம். வாரியமும் இந்த வாரியன்றது அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வரதுக்கான கோப்புகள் துணைநிலை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான எதனா பேச்சுவார்த்தை இருந்திருக்கா? ஏன்னா நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. தலைமை தான் முடிவு பண்ணணும். தலைமை அமைச்சரவை மாற்றம் வர்றதுக்கு தலைமை தான், வாரிய தலைவர், அதில் தலைமை தான் முடிவு பண்ணணும். சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் தொகுதியினுடைய வளர்ச்சி, இந்த மாதிரி புதுச்சேரி மாநிலம் இதெல்லாம் பின்தங்கி இருக்குது. இப்போ துணைநிலை ஆளுநர் இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருக்காரு. வந்தவொடனே தேர்தல் போச்சு. அதனால் அவர் வந்த நேரங்கள்லாம் நம்ம சரியாக அவரை பார்க்க முடியல. அதனால் ஆளுநர் வந்துருக்காரு. அதனால் அவர் சம்பந்தமாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி புதுச்சேரி வளர்ச்சி, எங்கள் தொகுதி சம்பந்தமான வளர்ச்சி, அதில் சில பேர் இந்த ரெஸ்டோ பார்லாம் இருக்குது. அந்த ரெஸ்டோ பார்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பாதிப்பாக இருக்குது. அதெல்லாம் மாதிரி இதனால் இருக்குது. ஏன் நம்ம தேர்தலில் ஓட்டு கம்மியாக வாங்கணும், அதெல்லாம் சில ஆய்வுலாம் நாங்கள் பொதுவாக சொல்லிடுவோம் கவர்னர்கிட்ட. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வளர்ச்சி நம்ம புதுச்சேரி மாநில வளர்ச்சி சம்பந்தமாக ஆளுநர்கிட்ட பேசல. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே ஆளுநரை சந்திருக்காங்க. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியில் என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் உள்ளது. அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய தலைவர் முன்னிலையில் போய் பார்க்கலாம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் போய் பார்க்கறதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்லை, முதலமைச்சர் மேலே அதிருப்தி என்ன இருக்குது அப்படின்றதுனால போய் பார்க்குறீங்க. அதிருப்தி இருந்தால் அது நாங்கள் தலைமைக்கு சொல்லுவோம். அது தலைமை போய் சொல்ல போகிறோம். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதிருப்தி தான் சொல்ல போகிறோம். அது வரை விஷயம். இது அதிருப்தி கிடையாது. இது என்னென்னா ஒரு அரசாங்கத்தில் நடக்கின்ற எங்கள் தொகுதி சம்மந்தமான வளர்ச்சி சம்மந்தமாக சொல்லியிருக்கோம். தொகுதியில் இருக்கிற வளர்ச்சி, எங்கள் தொகுதியில் இருக்கிறதெல்லாம் குறை இருக்குது, எங்கள் தொகுதியில் இருக்குது, எங்களுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க, மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, இன்னும் நம்ம ரெண்டு ஆண்டு அரசாங்கம் இருக்குது, இந்த அரசாங்கத்தில் இந்த குறைகள்லாம் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் பார்லாம் ரெஸ்டோ பார்லாம் 1-2 பார் போட்டாங்க. அது முதலமைச்சர் கிட்ட எங்களுக்கு தெரியல, முதலமைச்சர் சொல்கிறாரு. அதிகாரிகள் தவறாக சில நேரத்தில் முதலமைச்சர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
பாஜக எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சரவை மாற்றத்துக்கான அந்த கோரிக்கையோ இல்லை எதுவும் நீங்கள் வந்து பேசலை. ஆனால் நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறது ஒரு வெளிப்படையாக தெரியுது இல்லை நீங்கள். அதாவது இதில் போய் அமைச்சரவை மாற்றத்து வந்து ஏங்கிட்டையோ கவர்னர்கிட்டயோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி என்பது இல்லை நீங்கள் மேலிடத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இல்லை அதாவது தலைமை கட்சி அமைச்சரவை இதெல்லாம் தலைமை முடிவு பண்ணணும். வாரிய தலைவர் இதெல்லாம் தலைமை தான் முடிவு பண்ணணும். கவர்னர் முடிவு பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் தொகுதி சம்பந்தமான எங்கள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தமாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, புதுச்சேரி மாநிலத்தில் என்னென்ன குறைபாடுகளோ அதை சொல்லிடுவோம். இல்லைண்ணா இது கூட அதுமாதிரி டிமாண்ட் ஏதாவது வச்சிங்களான்னு கேட்கணும். அதெல்லாம் அதை பற்றி இல்லை அதை போய் நாங்கள் எப்படி பேச முடியும்? தான் முடிவு பண்ணணும். இல்லை ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க, எதிர்கட்சி தான் வந்து வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஆளுநர் சந்தித்து பேசுவாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தவங்கள அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு? அதான் இப்போ முதலமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் செய்ய மாட்டுறாரு, பாஜக எம்எல்ஏக்களுடைய இது வந்து தொகுதியை வந்து புறக்கணிக்கிறாரு அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் சொல்ல முடியாது. அதாவது தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக எல்லாரும் கைத்தட்டணும். எல்லாரும் ஒரு ஆளுக்கும் கைத்தட்டினா போதும். முதலமைச்சர் மட்டும் முடிச்சா எல்லா தொகுதியும் டெவலப் ஆகிடாது. அதால் யாராருக்கு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து ஒரு அப்பலண்ட் அத்தாரிட்டி கடைசியாக முடிவு பண்ண போது எந்த ஃபைலாக இருந்தால் ஆளுநர் தான் முடிவு பண்ண போகிறாங்க. முதலமைச்சர் சில கோரிக்கை கொடுத்தோம். சில அதிகாரிகள் தவறாக முதலமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. சில இடத்துல பார் வருது, சில இடத்துல கோயில் நிர்வாகங்கள் மாறப்படுது. அதெல்லாம் சம்மந்தமாக நம்ம ஆளுநர்கிட்ட சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஆளுநர் எல்லோரும் தான் ஆளுநர். எனக்கு ஆளுநர் தான், என்ஆர் காங்கிரஸ் ஆளுநர் தான், திமுக ஆளுநர் தான், காங்கிரஸ் எம்எல்ஏங்களும் ஆளுநர் அவர் தான், புதுச்சேரி மாநிலம் உனக்கு ஆளுநர் அவர் தான். இல்லை பாஜக எம்எல்ஏக்கள் மட்டுமே தொடர்ந்து வந்து இல்லை பாஜக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ஆளுநரை சந்திச்சு வராங்க. என்ன காரணமாக இருக்கும்? திமுக தான் போன வாரம் அதிமுக சந்திச்சாங்க. ஏன் சந்திக்கூடாது? இல்லை அவங்க சந்திக்கிறது வந்து அதிமுக வந்து கூட்டணி கட்சிகள், அவங்க வந்து எதிர்கட்சிகள். அவங்க கூடாதுன்னு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். என் தொகுதி சமாளிச்சு இருந்தால் நான் புதுச்சேரி மாநில ஆளுநர் பார்த்தேன். நான் வேற மாநிலத்தை ஆளுநர். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் ஆளுங்கட்சி. நீங்க ஏன் அங்க சந்திக்கிறீங்க? சந்திக்க கூடாதுன்னு கேக்குறீங்க. ஏன் சந்திக்க கூடாது? எங்க புதுச்சேரி மாநில ஆளுநர் அவரு, எங்களுக்கு ஆளுநர் ஏன் சந்திக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? சந்திக்கணும், எங்களுக்கு குறைகளை சொல்றது எங்களை அவுட்டி அதிகாரங்கள் இருக்குது. இல்லை நீங்க ஏற்கனவே வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்க, அமைச்சரவை மாற்றம் வரணும், வாரியம் வரணும், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை. அது சம்பந்தமான மீட்டிங்கே கிடையாது. அது வந்து தலைமை தான் முடிவு பண்ணணும். பாரதிய ஜனதா. ஆனா நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதில் சம்பந்தமான பேச்சே தாட்டே கிடையாது, டாக்கே கிடையாது. எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநிலம் எப்படி வளர்ச்சி அடையணும், புதுச்சேரி மாநிலத்தில் புதுசாக வந்திருக்காரு ஆளுநர். இந்த ஆளுநர் புதுச்சேரி சம்பந்தமான எங்கள் தொகுதி சம்பந்தமாக அவங்க தகவலை சொல்லியிருக்கோம். நன்றி. ஓகே. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.